ஹலோ எவ்ரிவன்ஸ். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ச எஸ்பிஓவில் வந்து இப்போ டாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து ரிலேட்டட் தான் பார்க்க போகிறோம். சர்வே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வரைக்கும் பாருங்கள். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வே ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். மீடியா பூஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நம்ம வந்து சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷனை டச் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இந்தமாரி சர்வே வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் அண்ட் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2வது பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? கிளிக் ஹியர். இந்த கிளிக் ஹியரை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஜென்யூன் ரிவ்யூஸ் ஆன்லைன்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிருக்கு. வெப்சைட் உள்ளே போயிருக்கு. இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியில் டிஜிட்டல் பவுடர் இருக்குல்ல, நம்ம துணி துவைக்கிற பவுடர் 1/2 kg. ஸோ இதை பற்றி ரிவ்யூ தான் கொடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகிருக்கு. வேறு சைட் உள்ளே போயிருக்கு. ஸோ இந்த வந்து கஸ்டமர் சைட்டில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாகவே ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் ஏரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ, இந்த ஓவர்வியூ வந்து ஃபுல்லாகவே ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. டெக்னிக் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஏரியலோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டோட்டலாகவே வந்து ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து சர்வே ஒப்பீனியன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே பார்த்து படிச்சிடணும். ஓகேவா? படித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேஷ்டேக்கு அதனோட ரிலேட்டடு, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எது கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ டோட்டலாகவே நீங்கள் வந்து ஃபீட்பேக்கு, ஸோ எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிவ்யூ பண்ணால் தான் நம்ம வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பை அண்ட் கெட் த டிஸ்கவுண்ட் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதை டச் பண்ணி தான் உள்ளே போனோம். இதை வந்து நம்ம பை பண்ணணுமா? டிஸ்கவுண்ட் எதனா இருக்கிறதுனால நம்ம பை பண்ணி ஆகணும். பர்ச்சேஸ் எதனா பண்ணணுமான்ற மாரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பை நவ் அண்ட் கெட் த டிஸ்கவுண்ட்டு இதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டில் ரிவ்யூவில் இருந்து இப்போ பைமோட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த பைமோட் அஃபிஷியல் வெப்சைட் போனதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே டோட்டலாகவே நீங்கள் ரீட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு சப்மிட் பண்ணுற பேஜில் என்ன கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு அதனால் நீங்கள் டோட்டலாகவே ரிவ்யூ பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 118. ஓகேங்களா? 118 தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரீட் பண்ணது அப்படியே பேக் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஓகே டீம் வந்து மெம்பர்ஸ். டாஸ்க் சப்மிட்மெண்ட்ஸ் இதில் போயிடணும். இந்த டாஸ்க் சப்மிட்மெண்ட்டில் போயிட்டோம்னா, நம்மளுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா, இதில் வந்து சர்வே அண்ட் ஒப்பீனியன் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி லிமிட்டட் 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஒரு டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது கோ டு த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டிங் பேஜ் நம்மளுக்கு வந்து இந்த ஓப்பன் டிஜிட்டல் ஆகிடும். உலகத்துல டிஜிட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் பேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டிங் த பர்ச்சேசிங் த திஸ் ப்ராடக்ட் ஏரியல் கம்ப்ளீட் டெசிஷன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற விருப்பமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லை நோனா நோன்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேர் யூ டு யூஸ்வலி பர்ச்சேசிங் திஸ் டைப் த ப்ராடக்ட் இந்த ஏர்டெல் டிஜிட்டல். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் இந்த ஏர்டெல் இது பார்த்தீங்களா, ஏரியல் வந்து பவுடரை வந்து டிஜிட்டல் பவுடரை வந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் எங்கே வாங்குவீங்க? ஆன்லைனில் வாங்குவீங்களா, லோக்கல் ஷாப்பில் வாங்குவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து லோக்கல் ஷாப்புன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆன்லைன் ஷாப்னு நீங்கள் ஆன்லைன் ஷாப்னு கொடுத்துருக்கோங்க. வாட் இஸ் த கரண்ட் ப்ரைஸ் இன் ப்ராடக்ட் இன் த ஏரியல் கம்ப்ளீட்டட் டிஜிட்டல் அண்ட் இந்த பைமோட் ஆப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பார்த்தோன்னா 118. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் தான் பார்த்தோம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, இந்த ரைட் கார்னரில் ரைட் டாப் கார்னரில் 3 நைட் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பைமோட் பெஸ்ட் ஆன்லைன்ஸ் இருக்கும். நம்ம எது உள்ள போனோமோ அந்த ஆப் பாப்பப் இருக்கும், வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு மறுபடியும் போய்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துன்னா மறந்துட்டுருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்ததுக்கப்புறம் 118 தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரைஸு. ஓகேவா? ஸோ 118 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்து கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் ரீட் பண்ணி மறந்தாலும் நீங்கள் இதுமாதிரி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? வுட் லைக் த ரெக்கமெண்டேஷன் ப்ராடக்ட் இந்த ஃபேமிலிஸ் ஆர் ஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்களா? எஸ்னா எஸ், இல்லை நோ நோ நோ. இப்போ நம்ம வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கோம். ஆர் யூ யூஸிங் த
இந்த ஏரியல் பவுடர் வந்து நீங்கள் டிஜிட்டல் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, பிஃபோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, நோவுனா நோங்க. இப்போ ஏரியல் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு த ப்ராடக்ட் இந்த ஏரியல் வந்து ப்ராடர் வந்து டிஜிட்டல் பவுடர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும். இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 1 2 3 4 வந்து காட்டும். நம்ம வந்து 4 வந்து ரேட்டிங் கொடுக்கணும். 4 வந்து ரேட்டிங் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து 1லேருந்து 5 to உங்களோட விருப்பம் என்னவோ நீங்கள் வந்து அது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீட்பேக் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஓகேவா. இந்த ப்ராடக்ட் இந்த ஏரியல் டிஜிட்டல் பவுடரை வந்து பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கொடுக்கணும். ஸோ இது 1 2ல கொடுக்குற ஜாஸ்தியாக வந்து கொடுக்கணும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட்மெண்ட் கொடுக்கணும். சப்மிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஃபீட்பேக்கு மஸ்ட் பி த 10லேருந்து 200 வேர்ட்ஸ் வரையும் தான் இருக்கணும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோமா கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கரெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 10 வேர்டுக்குள்ளே வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. 9 வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம 10க்கு மேலேயே கொடுத்துட்டோம். 10லேருந்து 200க்குள்ளே வேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும் உங்களோட ஃபீட்பேக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது இல்லாமல் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் சப்மிட்மெண்ட் கொடுக்குறோம். சப்மிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஃபைல் வந்து சப்மிட்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நீ 1 2 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்மெண்ட்டே ஆகாது. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் ₹20 வந்து ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவலும் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ரிவ்யூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க. இல்லைனா நோன்னு கொடுத்துட்டு நோ வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்களேன். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்தமாரி ஈஸியாக வந்து நம்ம டெய்லி டாஸ்க்கை வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒப்பீனியன் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.